Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.4 முதல் கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைக்கான காரணத்தையும் கொடுக்கவும். கீழே உள்ள வரைபடங்கள் ஒரு 4 வரைபடம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அது சார்பை குறிக்குதா அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்புறம் விடைக்கான காரணத்தையும் சொல்லணும். முதல் சார்பா சார்பல்லவா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் விடைக்கான காரணத்தையும் நம்ம சொல்லணும். இது வரைபடங்கள் மூலமா சார்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 முறைகள் இருக்கு. ஒண்ணு செங்குத்து கோட்டு முறை, இன்னொன்னு ஒண்ணு கிடைமட்ட கோட்டு முறை. செங்குத்து கோட்டு முறைனா எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தா ஒய் அச்சுக்கு இணையா கோடுகளை போட்டு அது எத்தனை புள்ளிய தொடுதோ அதை பொறுத்து சொல்லணும். ஒரு புள்ளிய மட்டும் தொட்டா அது சார்பு. ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் அந்த கோடு இணையா போடுற கோடு தொடும் போது அது சார்பு அல்ல. கிடைமட்ட கோட்டு முறையில எக்ஸ் அச்சுக்கு இணையா ஒய் அச்சுக்கு செங்குத்தா கிடைமட்டமா கோடு போடும் போது எத்தனை புள்ளிகளை அது தொடுது அப்படின்றத பார்த்து நம்ம அது சார்பா சார்பல்லவா அப்படின்றத சொல்லுவோம். 2 முறையிலையுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை அது தொட்டுச்சுன்னா அது சார்பல்ல அப்படின்றதுதான். இதுல ஒண்ணு மட்டும் நம்ம செஞ்சு பார்த்தாலே போதும், சார்பா இல்லையான்னு சொல்லிடலாம். நான் இப்போ செங்குத்து கோட்டு முறையை தான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ செங்குத்து கோட்டு முறைனா எக்ஸ் அச்சுக்கு இணையா செங்குத்தா ஒரு கோடு. முதல் பிரிவுல உள்ள கணக்குல இணையா ஒரு கோடு போடுறேன், அடுத்த கோடு போடுறேன். இப்போ இது முதல் கோடுல இது இங்க ஒரு தடவை இங்க ஒரு தடவை 2 புள்ளியா வரைபடத்துல வெட்டி இருக்கு. இந்த கோடு இந்த புள்ளி 2ஆ வெட்டிரு. இந்த கோடு 2 புள்ளியில வெட்டி இருக்கு. அதனால இது சார்பு அல்ல. அடுத்து இந்த இது சார்பா அப்படின்னு பார்க்கும்போது இது செங்குத்தா கோடு போடும்போது எத்தனை முறை நம்ம கோடு போட்டாலுமே நம்ம உள்ள வரைபடத்துல ஒரே ஒரு முறைதான் வெட்டுது. இந்த இடம் ஒரு கோட்லயும் ஒரு முறையில வெட்டுது. ஒரு கோடு தான் கணக்கு, ஒரு கோட்ல ஒரே ஒரு முறை வெட்டுது. அப்ப இது சார்பு. அதே மாதிரி 3வது பிரிவு இது சார்பா அப்படின்னு பார்த்தோம்னா செங்குத்து கோடு ஒண்ணு போடுங்க. போட்டீங்கன்னா 1 2 3 வரைபடத்துல 3 புள்ளியில இந்த கோடு வெட்டுது. அதனால இது சார்பு அல்ல. ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டணும். அப்பனாதான் அது சார்பு. இது சார்பு அல்ல. அடுத்தத பாத்தீங்கன்னா ஒரு கோடு போடும்போது இது ஒரே ஒரு புள்ளியில தான் வரைபடத்தை வெட்டுது. அதனால இது சார்பு. காரணம் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ காரணம் வரைபடம் 1 மற்றும் 3 1 3 இப்போ 1ம் 3ம் சார்பல்லன்னு சொல்லியிருக்கோம். 1 மற்றும் 3 ஆகியவற்றில் ஒரு குத்துக்கோடு 2 புள்ளிகளுக்கு மேல் வெட்டுவதால், இப்போ ஒரு குத்துக்கோடு வரைஞ்சோம்னா அது 2 புள்ளி அல்லது 2 புள்ளிக்கு மேல வெட்டுது. இங்க 2 புள்ளியில வெட்டுது, இங்க 2 புள்ளிக்கு மேல வெட்டுறதுனால இவை ஒரு சார்பினை குறிக்காது. அதே மாதிரி 2வது பிரிவும் 3வது பிரிவும் ஒரு குத்துக்கோடு அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டுது. ஒரு குத்துக்கோடு ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டுது. அதனால இது சார்பு அப்படின்னு சொல்லி காரணத்தையும் நம்ம எழுதியாச்சு. விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Please subscribe the channel. Thank you students.